ஹோட்டோட் புயலால் சூறையாடப்பட்ட விசாகப்பட்டினத்தில் பால் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் கடும் அவதிப்பட்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடந்த ஞாயிறன்று ஹூட்ஹூட் புயல் கரை கடந்தது. இதனால் 200 கிலோமீட்டர் வேகத்துக்கு புயல் காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் வரலாறு காணாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததோடு ஆயிரக்கணக்கான மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்தன. மின்சார விநியோகம், தொலைத்தொடர்பு சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. விசாகப்பட்டினத்தில் வரலாறு காணாத அளவுக்கு புயல் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதால் செவ்வாயன்றும் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. சகஜ நிலையை கொண்டுவர அரசு அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் சாலைகள் நாசமாகி கிடப்பதால் பால், குடிநீர், காய்கறிகள், பெட்ரோல் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு தண்ணீர் பாட்டில் 50 ரூபாய்க்கும் பால் பாக்கெட் 100 ரூபாய்க்கும் விற்கிறது. திடீர் பற்றாக்குறையை பயன்படுத்தி பதுக்கல்காரர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையால் நிவாரணப் பொருட்களை வழங்கும் வாகனங்கள் முன் ஏராளமான கூட்டம் கூடுகிறது. நிவாரணப் பொருட்களை ஏற்றி வரும் லாரிகளை மறித்து அதிகாரிகளை தாக்கி உணவுப் பொருட்களை மக்கள் பறித்துச் செல்லும் அவலமும் விசாகப்பட்டினத்தில் நடந்துள்ளது. இதனால் மக்கள் மீது தடியடி நடத்தும் நிலையும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. விசாகப்பட்டினத்தில் பெட்ரோல் நிலையங்கள் திறக்கப்படாததால் திறந்திருக்கும் 1-2 மையங்கள் முன் பெருங்கூட்டம் வரிசை கட்டி நிற்பதையும் காண முடிகிறது. விசாகப்பட்டினம் விமான நிலையத்திலும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதால் விமான சேவை துவங்க 1 வாரத்துக்கு மேலாகும் என்று தெரிகிறது. இதனிடையே புயல் மழையால் மரம் முறிந்து விழுதல், வீட்டின் சுவர் இடிதல் என்பன போன்ற சம்பவங்களில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் மட்டும் 16 பேர் இறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.